இப்ப வெதர் மாறிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி முட்டை மிளகு குழம்பு செஞ்சு கொடுங்க. நல்ல சளி ஜோரம் எல்லாம் இருக்கிறவங்களுக்கு இது வாய்க்கு ரொம்பவே இதமா இருக்கும். அண்ட் வெஜிடேரியன்ஸ் இந்த முட்டையை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு சாதாரண குழம்பா வச்சு சுட்ட அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா திவ்யமா இருக்கும். இந்த குழம்புல சுக்கு, மிளகு, சீரகம், பூண்டு, இஞ்சி, பெருங்காயம் எல்லாமே சேர்த்திருக்கேங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்சமா கட்டி பெருங்காயத்தை மட்டும் இந்த மாதிரி எண்ணெயில பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 2 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் மிளகு சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்து, 4 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் எள்ளு, கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணிடுங்க. அடுத்து குழம்பு செய்யறதுக்கு தாளிக்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, சீரகம், வெந்தயம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தட்டின 5 பல் பூண்டு, 1 இன்ச் இஞ்சி, அது கூட 1 பச்சை மிளகாயை நல்லா வதக்கிக்கோங்க. இதுல நான் 10 சின்ன வெங்காயமும் 1 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ ஒரு லெமன் சைஸ் புளியை 2 கப் தண்ணியில கரைச்சி சேர்த்து 1 டீஸ்பூன் கல் உப்பு, அது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பொடியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஃபைனலி 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெஜிடேரியன்ஸ் கொத்தமல்லி மட்டும் சேர்த்து குழம்பு கொதிச்சதும் இறக்கிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி 5 முட்டை உள்ள சேர்த்து மூடி போட்டு ஒரு 6-7 நிமிஷம் வேக விட்டீங்கன்னா அருமையா முட்டைலாம் வெந்து வந்துடும். நல்லா சுட சுட சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா எதமா இருக்குங்க. என்ன மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?